இந்த பூவுல பூத்து சிறந்தி மாறி இதை பார்க்கும்போது என்ன நினைச்சு பின்னாடி. ஓகே, நம்ம வந்துட்டு இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம். மேடையேறியும் பாட்டு பாடியும் பார்த்தனே, நீதானு கண்ணு வைப்பதற்குள் நீ மறைஞ்சு போனியே. எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஃபேஸையும் இந்த வாய்ஸையும் கேட்டு பல நாள் ஆயிருக்கும். அதுக்கு முழுக்க காரணம் அடியேன் தான். நான் ரொம்ப நாளாக லீவு போட்டாச்சு. அந்த லீவுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு முற்றுப்புள்ளி வருது. ஓகே, நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகிறோம், கான்சர்ட்க்கு போகிறோம். கபீர் வாசுகி என்கிற ஒரு கலைஞர் ஓவியர், அந்த மாதிரி சொல்லலாம், ஆர்டிஸ்ட். ஸோ யா, ஆக்சுவலி I'm so excited, and also I'm really looking forward to be in that atmosphere, in that experience, to experience his concert actually. ஒரு 7-8 வருஷமாக நான் அவரோட பாடல்கள், அவரோட இன்டர்வியூஸ் இதெல்லாமே கேட்டு நிறையா ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ ஹீ இஸ் someone that I really admire. ஸோ அவரை தான் இன்றைக்கி நம்ம நேருக்கு நேர் பார்க்க போகிறோம். He is coming to Malaysia for a tour. வெள்ளை சட்டை, ஒன்றை தாண்டா, என்ன லுக்கு. ஓகே, நம்ம இன்றைக்கி ஒயிட் கலராக போகிறோம், நம்ம மனசு போலேயே. ஸோ இவர் யாருன்னா, இவர் பேர் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி கபீர் வாசுகி. அவர் வந்துட்டு இந்தியாவிலேருந்து அவர் வந்துட்டு ஒரு இந்தியாவில் இருந்த ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ அவர் இந்தியாவில் இருந்தார். அதுக்கப்புறம் நிறைய பாட்டுலாம் செஞ்சார். அந்த டைமில் அவருக்கு அவ்வளோ வரவேற்பு இல்லைன்னு தான் நான் வந்துட்டு சொல்லுவேன். பிகாஸ் ஹீ வாஸ் வெரி அண்டர் கிரவுண்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வித்தியாசமாக இருக்கும். ஒரு பாட்டு வந்துட்டு நம்ம உயிர் வாழணும், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உயிர் வாழணும்னு ஹோப்பு கொடுக்கும். ஆனால் அதே மனுஷன்தான் 2வது பாட்டில் நீலாம் உயிர் வாழ்ந்து என்னடா சாதிக்க போகிறேன்னு தொங்குறதுக்கு ரோப்பியும் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர். பட் I like his personality, the way that he think, the way how he put his thoughts into words. அந்த வேர்ட்ஸை வந்துட்டு ஒரு மியூசிக், ஒரு பாட்டாக கம்போஸ் பண்ணி ஒரு வந்துட்டு ஒரு கிரியேட்டர். யா, ஸோ ஹீ இஸ் குட் அட் வாட் ஹீ இஸ் டூயிங். ஹீ ஆல்சோ மலேசியன் மூவிஸ்க்குலாம் வந்துட்டு அவர் மியூசிக் கம்போசராக இருந்தார். அந்த படம் பேர் என்ன, அது மெட்ரோ மாலையா, அப்படி தான் நினைக்கிறேன். அந்த படத்தில் வந்துட்டு நம்ம டாக்டர் பர்ன் ஒரு பாட்டு பாடியிருப்பார், அழகான ஞாயிறு அப்படின்னு. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்துட்டு என்னோடய பழைய மெமரிஸ் வருது, ஏன்னா அவரோட பாட்டுலாம் ரொம்ப கேட்பேன். ஸோ ஹீ இஸ் somehow connected to Malaysia also, because he composed songs for our local movie. So we have a lot of reasons to talk about him. அண்டு மற்றபடி அவரை பற்றி ஞாபகம் வரும்போது சொல்கிறேன். முதல்ல நம்ம கிளம்புவோம். கண்கள் கத்தி பேச இனி வார்த்தை என்ன கெஞ்சும், நீ என்ன மறுத்து போல உன் இதயம் மறத்து போற தெரியாதா. இந்த வழியும் என்ன புதுசா நாம் பார்க்காத பிரிவா, என் உயிரை காத்து வந்த நீ காட்டி வந்த பரிவா, நீ திரும்பி வரமாட்ட நல்லா தெரியும், ஆனா கூட காத்திருப்பேன். என் வாழ்க்கை திரும்பிய முனையும் நீ. நாம சேர இன்னைக்கு கபீர் வாசுகியோட கான்சர்ட் வந்துட்டு பென்ட்லி மியூசிக் ஷோரூம். நம்மளுக்கு தெரிஞ்ச பென்ட்லி கார் தான் இங்கதான் நடக்குது.
ஓகே, தேங்க்யூ. எனக்கு இருக்கா இப்படி தெரிய எனக்கு மட்டும் ரொம்ப ஆசையா என்ன மட்டும் யாரும் என் வழியில விடல எனக்கு மட்டும் ஆசை இல்லையா நான் கொஞ்சம் சுயநலவாதிதான் நான் கொஞ்சம் தலகணவாதிதான் அப்படியே வளர்ந்துட்டேன் நான் என்ன செய்ய ஆனா எம்பினாதான் எட்டுமானு தெரியும் துணிஞ்சாதான் பயமெல்லாம் உடையும் கைய கட்டி வாய புத்தி வாழ நான் என்ன முட்டாள யாரை காப்பாற்ற மாட்டுறீங்க? நான் பேசுனேன் ஃப்ரீ, உனக்கு ஃப்ரீயை தான் +1 கொடுத்தேன். இன்னைக்கு vlog செய்கிறேன், யூடியூப்ல போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. சரி, டச் விட்டு போச்சு. ரீபூட்லாம் என்ன எப்படி சொல்றீங்க? இதுவே ஒரு பொழப்பா வச்சு யாரு என்ன செய்யறாங்கன்னு பாக்குறது என்ன. சரி, நான் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கேன், இப்ப தண்ணி குடிச்சிட்டு. இந்த சீன்ல வந்து போன வருஷம் சாப்பிடுமா ஃபைனல் ஸ்டார்ட் வேற டைரக்டர் ஒரு பெரிய படம் நான் சிங்கிள் தண்ணி குடிக்கிறேன். இந்த ஸ்கேல் you and your relations and what are the basic facilities you need. தல நீ லவ் பர்ட் செய்யாத தல. ஓகே, நைஸ் ஒன், நைஸ் ஒன். குரலை கேட்டால் அவனும் சேர்ந்து ஒழிக்கிறான். எத்தனையோ பேரு வந்து என்னென்னோ சொன்னாலும் மட்டாதார முடியும். அது மனித சுபாவம் சிக்கிட்டா மறந்து போகும். நல்லா வாழ்ந்தவனுக்கு வாழ்ந்தது படமா ஓடும். வாழ காத்திருந்தா கடிகாரம் கேட்பாருங்க. பாட்டி சொல்லுவாங்க, நம்ம இந்த உலகத்துக்கு வரும்போது நமக்கு எல்லாமே தெரியும். ஏற்கனவே இந்த வாழ்க்கையை நம்ம வேற வாழ்ந்து வளர வளர எல்லாமே மறந்து தரும். ஒரு காத்து வீச சென்ற மேல அந்த காத்திட மழை வாசம் அவ குழந்தை போல சிரிச்சா. 2013 நினைவிற்கு அன்னைக்கு ஃபுல் மூணு தெருவிளக்கு வெளிச்சத்துல மிதந்து வந்த பூவை பிடிச்சா. இந்த பூவில பூவே மாறி இதை பார்க்கும்போது என்ன நினைச்சு
கோவில பூவை மாறி இதை பார்த்து போது என்னை நினைச்சு நீ இருக்கும் போது பேசாத உண்மைகள் நான் மேலே ஏறி இதுதான் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் ஓகே கான்சர்ட் முடிஞ்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். Okay, it was a good day. Bye bye. Bye bye bye. Bye bye bye. Bye bye. நம்ம தடவை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பாட்டு அப்படி இருந்துச்சுல்ல, அப்படி இருந்துச்சுல்ல சார். நம்ம வச்ச தண்ணி பார்த்தா வச்சு இந்த இலுமினாட்டில புது தண்ணி மட்டும் புது தண்ணி காணாச்சு எடுத்துட்டானுங்க. 3 பாட்டில் வச்சிருந்தோம். ஆளு கொஞ்சம் அப்படி இப்படி சரியான சோம்பேறியான வேலை பண்ண ஆரம்பிச்சா இல்ல ஆளு கொஞ்சம் மக்குதான் இருந்தாலும் கொக்குதான். திடீர்னு ஒரு நாள் அடிச்சது லக்குதான். காசுக்காக வேலை பண்ணல, வீட்டுக்காக வேலை பண்ணல, மனசுக்கு பிடிச்சதை திரும்பி திரும்பி பண்ணாப்புல இப்ப பாரு ஓகே, கான்சர்ட் முடிஞ்சு வீட்டுக்கும் வந்தாச்சு. ஓகே, ஸோ ஹவ் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ்? வாஸ் ரியலி குட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம். இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் மலேசியாவுக்கு வராரு, அது ஒன்று. ரெண்டாவது இதுக்கப்புறம் வருவாரானோ தெரியல. ஸோ யா, ஸோ இட்ஸ் வர்த் இட். நம்மளுக்கு தெரிஞ்ச பாட்டு, தெரியாத பாட்டு, எல்லா பாட்டையும் பாடினார். இப்போது தெரிஞ்ச பாட்டை நம்மளும் பாடி நல்லா வைப் பண்ணிக்கிட்டாச்சு. ஸோ ஒன் திங் தட் இந்த இவரோட கான்சர்ட், இது வந்துட்டு கான்சர்ட்னு சொல்ல முடியாது. பிகாஸ் ஐ வுட் சே இப்போ கான்சர்ட்னா அப்படியே எல்லாருமே ஒரு பெரிய செட்டப்போட பெரிய ஸ்டேஜ் செட்டப், நிறைய பேர் இருப்பாங்க. அண்ட் தென் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த கான்சர்ட்டில் சீட்டிங்கே இல்லை, எல்லாம் ஸ்டாண்டிங் தான். ஸோ ஒரு 3 hours ப்ளஸ் 3 hours ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours சம்திங் நம்ம நின்றுருப்போம். 4 hours கிட்ட நின்றுருப்போம். ஸோ எவ்ரி ஒன் வாஸ் ஸ்டாண்டிங். ஸோ அதுவுமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று வந்துட்டு கான்சர்ட் நடந்த விதம். ஓகே, அந்த கான்செப்ட் ஆஃப் த கான்சர்ட் வாஸ் வெரி நைஸ், சம்திங் வெரி நியூ. ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்து அவர் வந்துட்டு ஒரு ஸ்டோரி டெல்லிங். ஓகே, சின்ன வயசுலேருந்து சொல்கிறது எனக்கு முன்னாடி இது வந்துட்டு ஒரு ஸ்டோரி டெல்லிங்காக தான் இந்த கான்சர்ட் நடந்துச்சு. ஸோ அவர் வந்துட்டு ஒரு கதை சொல்லுவார். ஒரு 2 நிமிஷம், ஒரு 1.5 நிமிஷத்துக்கு ஒரு கதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் கம்போஸ் பண்ண ஒரு பாட்டு வரும். ஸோ அவரோட பாட்டு எல்லாமே வந்துட்டு ரொம்ப டீப் மீனிங்காக இருக்கும். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஹோப்பும் கொடுப்பாரு, ரோப்பும் கொடுப்பாருன்னு. இப்போ அதே மாதிரி தான். இப்போ லவ் சாங் இருக்கும், அப்புறம் லவ்வில் தோல்வி அடைஞ்ச சாங் இருக்கும், முதல் தடவை பார்த்தப்ப என்ன ஃபீல் ஆகுச்சு அந்த சாங் இருக்கும். எத்தனையோ பேர் என்னென்னமோ சொன்னாலும் ஓகே அந்த பாட்டு பட்டாதான புரியும். ஓகே, எத்தனையோ பேர் என்ன தான் சொன்னாலும் பட்டாதான் உனக்கு புரியும். ஸோ இப்போ இந்த ஒரு இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவரோட பாட்டெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ எனக்கு பிடிச்சது அந்த ஒரு பாட்டு. அண்ட் தென் நீ வெக்கம் கோரி, வாவ், நீ வெக்கம் கோரி. அண்ட் தென் ராசாத்தி நான் பைத்தியம், நீ தாண்டி என்னோட வைத்தியம்.
ஓகே, அந்த சாங். அண்ட் தென் மாண்ட மன்னன் காவியம் அண்ட் வசனம். வசனம் வாஸ் வெரி நைஸ். இது எல்லாமே வந்துட்டு இதெல்லாம் நான் ஏர்லி டேஸில் இவரோட சாங் நான் கேட்கும்போது இந்த பாட்டெலாம் நான் கேட்டிருக்கேன். மாண்ட மன்னன் காவியம் வாசிச்சிருக்கேன். அண்ட் தென் நீ வெக்கம் கோரி. இது ரெண்டுமே வந்துட்டு நான் கேட்டு நான் கித்தார் கற்றுக்கிட்டு இந்த பாட்டை நான் வாசித்து ஆகணும் அப்படின்னு ஒரு இதில் நான் வந்துட்டு அதெல்லாம் செஞ்சுருக்கேன். ஸோ கோயிங் பேக் டு லாட் ஆஃப் மெமரிஸ். அங்கே இருக்கும்போது நிறைய மெமரிஸ்லாம் மைண்டுக்கு வந்துச்சு. ஸோ நமக்குள்ளே அவர் பாட்டை கேட்குறனால எனக்குள்ள காயாத காயங்களை காய வைத்த மனிதன் அவரோட பாட்டால், அவரோட வார்த்தையால், அவரோட லிரிக்ஸால், அவரோட மியூசிக்கால். இப்போ நான் ஏன் இவ்வளோ பேசுகிறேன்னா, பிகாஸ் வீடியோ செய்கிறேன்னா பேசணும்ல அது. அண்ட் ஆல்சோ ஐ எம் ட்ரைங் டு புட் வாட் ஐ கேன் கனெக்ட் வித் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டுடேஸ் திஸ் கான்சர்ட் வித் கேபர் வாசுகி. அண்ட் தென் நிறைய பேர் நம்மள மாதிரி வந்திருந்தாங்க அங்கே. தே செட் அரௌண்ட் 600 to 700 people who attended the concert. கண்டிப்பாக நான் இதை வந்துட்டு மறக்கவே மாட்டேன். அண்ட் இந்த டைமில் நான் வந்துட்டு இதை நான் டாக்குமெண்ட் வேறு பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதை வந்துட்டு யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுவேன். அப்போ நான் இதை ஒரு 3 years 5 years 10 years நான் திருப்பி யூடியூப்க்கு வந்தாலுமே இந்த வீடியோ இங்கே இருக்கும். ஸோ ஐ எம் ஆல்சோ ப்ரவுட் of that I can actually document. I can talk a lot in front of this camera today, that whatever that I have experienced, what I know about Kebar Vasuki, I actually documented this whole journey, today's journey. I'm so proud of that also. I'm really looking forward for the next video, because in the video I think I really enjoyed documenting this whole day, like this whole concert thing, and I really enjoyed it. ஸோ இன்றைக்கி உள்ள டே அவ்வளோதான். யா, see you, tata, bye bye.